இப்போ நம்ம இந்த பேட்ச் ஒர்க் பார்க்கலாம். பேட்ச் ஒர்க் பார்த்தீங்கன்னா நான் இதை ஆக்சுவலாக வந்து அடித்து திருப்ப போகிறேன். மெயினாக வந்து நீங்கள் இந்த மாதிரி லைனிங்கில் நிறைய பேர் கேட்டீங்க, இந்த மாதிரி லைனிங்கில் வந்து நெக்கை அடித்து திருப்பலாம், தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மெயின் ஃபேப்ரிக் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் தனியாக தான் கேன் வாஷ் அயன் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த ஃபேப்ரிக் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அது வந்து பார்த்துக்கணும். இது வந்து பாருங்கள் டிரான்ஸ்பரண்ட்டே இல்லை, அதனால் நான் வந்து கேன் வாஷில் அயன் பண்ணிக்கிட்டேன். இந்த நெக்கை அடித்து ஃபஸ்ட்டு திருப்பிடுவோம், ரைட் சைடு வச்சு இந்த நெக்கை அடித்து திருப்பிடுவோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் இங்கே ஒரு ஸ்வீட் ஹார்ட் டிசைன் வரப்போகுதுன்னு சொன்னேன்ல, அதை அடித்து திருப்பினக்கப்புறம் தான் இது பண்ணுவோம். அதுக்கு வந்து சாரீ ஃபேப்ரிக்கு, இது வந்து சாரியோட ஃபேப்ரிக்கு டாட்டட் கேன் வாஷ் அயன் பண்ணி வச்சுருக்கேன். நான் மெயினாக வந்து ரெண்டு கலர் டாட்டட் கேன் வாஷ் இருக்குது. ஒன்று வந்து ஒயிட்டு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு. எது டார்க் ஷேடுனா பிளாக் வச்சுக்குவேன், லைட் ஷேட்னா ஒயிட் வச்சுக்குவேன். அந்த மாதிரி தான் நான் பேட்ச் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதுக்கு வந்து பேட்ச் ஒர்க் வந்து நம்ம அயன் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதை அடித்து திருப்பிட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும்ல, நம்ம ரைட் சைடு, அதாவது ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு வச்சு அடித்து திருப்பணும். இந்த ஸ்வீட் ஹார்ட் நெக்கை அடித்து திருப்பிட்டு பதிச்சு தையல் போட்டுருங்க. நான் இப்போது சொல்கிறேன், சாரீ செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடித்து திருப்பக்கூடாது அப்படிங்கிறது ரூல் இல்லை. ஃபினிஷிங் நல்லா தான் இருக்கும், ஆனால் மெயினாக சாரியோட திக்னஸ்ஸு அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இதை அடித்து திருப்பிக்கணும். நான் இப்போ இதை அடித்து திருப்பிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோங்கிறது பார்க்கலாம். நம்ம பேட்ச் ஒர்க் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து அடித்து திருப்பிட்டேன், நெக்கு வந்து அடித்து திருப்பிட்டேன், ரோப்பும் வந்து இன்விசிபிளாக வச்சுருக்கேன். இப்போது அந்த டாட்டட் கேன் வாஷ் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த பீஸ் எடுத்துக்கோங்க. இது நடுவில் வெட்டியிருப்பீங்களா, அந்த சென்டர் பீஸ், அது இருக்கட்டும். இப்போது இதை வந்து ஈவனாக அப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு கரெக்டாக இப்படி ஈவனாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் வைங்க. கொஞ்சம் கீழே கூட இறக்கி வச்சுட்டு இதை அப்படியே ட்ரேஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்வீட் ஹார்ட் நெக்கை வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரேஸ் பண்ணிவிட்டு இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு எங்கேருந்து வேணும் அப்படின்னு நம்ம, இது வந்து ஷோல்டர் இங்கே இருக்குது. இப்போ இங்கேருந்து இப்படி தெரியணுமா என்னன்னு டிசைட் பண்ணிக்கணும். எனக்கு வந்து இங்கேருந்தே வேணும், இங்கேருந்து சின்னதாக ரொம்ப க்ளோஸ் பண்ணிடக்கூடாது, இந்த இடத்துல இருந்து வேணும். அப்போது இந்த இடத்த ஒரு மார்க் பண்ணிக்கணும். இதை வந்து இப்படி போட்டுக்கோங்க. இப்போது எவ்வளோ இன்ச்சுக்கு அது தெரியணும் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு 2.5 இன்ச்சுக்கு தெரியணும், அதனால் நான் இந்த ஸ்வீட் ஹார்ட்லேருந்து ஒரு 2.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு, அதாவது இங்கேருந்து 2.5, இங்கேருந்து லைட்டாக இவ்வளோ தான் தெரியும். இந்த அளவுக்கு பேட்ச் வந்து அதில் தெரியும். ஏன்னா இது வந்து நல்லா ப்ராடாக கிடைக்கும், ஆனால் வந்து நெக்கு பார்த்தீங்கன்னா பெல் பின்னா அங்கே தான் இருந்துச்சு. நான் குத்தி இல்லை, அந்த பேடே அங்கே தான் இருந்துச்சு. இப்படி இது பண்ணிவிட்டு கட் பண்ணும் போது ஒரு 1/2 இன்ச், ஏன்னா நீங்கள் அடித்து திருப்புவீங்களா, ஒரு 1/4 இன்ச் சேர்த்து கட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து இன்னொரு ஃபேப்ரிக் வச்சு நம்ம அடித்து திருப்புவோம். அதனால் இப்போ அவுட்டர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து பேட்ச் வருதா, ஒரு 1 இன்ச் வந்து அவுட்டர் லைன் இருக்கட்டும். ஓவர்லாப் ஆகிறதுக்கு ஒரு 1 இன்ச் வச்சுக்கோங்க. அதே ஷேப்லேயே ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் நெக்கு டீப்பாக வச்சிங்கன்னா அந்த பேட்ச்சு நல்லா பெருசாக தெரியும். உங்கள் நெக்கு டீப் வேண்டாம் அப்படின்னால சின்னதாக தெரியுது. ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இதை கட் பண்ணலாம். மேலே ஒரு 1/4 இன்ச்சு, உள்ளே வந்து ஒரு 1/4 இன்ச், அடித்து திருப்பதுக்கு மட்டும் உள்ளே ஒரு 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணுங்கள்.
1/2 இன்ச்செல்லாம் வேண்டாம், ஒரு 1/4 இன்ச் மட்டும். இந்த 1 இன்ச்சுக்கு அவுட்டர் லைன் போட்டுக்கோங்க. அது வரைக்கும் ஓவர்லாப் ஆகணும்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதனால் அவுட்டர் லைன் போட்டுக்கோங்க. ஸ்வீட் ஹார்ட் ஷேப் மட்டும் கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா இப்படி பெண்டாகி வரும்போது அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போது நம்ம வந்து லைனிங் ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். லைனிங் ஃபேப்ரிக்கில் இதை வச்சு ஃபஸ்ட்டு அடித்து திருப்பிடுவோம். மேலே இருக்கிற ஷேப்பை மட்டும் அடித்து திருப்பிட்டு இங்கே நான் ஓவர்லாக் பண்ணிடுவேன். ஓவர்லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இந்த 1 இன்ச் இருக்குது இல்லையா, அந்த 1 இன்ச்சை கரெக்டாக இங்கே சென்ட்ரு வர மாதிரி இப்படி ப்ளேஸ் பண்ணிடுவேன். அவ்வளோதான் நெக்கு. இப்போ எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். பேட்ச் ஒர்க் பார்த்தீங்கன்னா லைனிங்கோட உங்கள் சைடு ராங் சைடு இருக்கிற மாதிரி வச்சு ஒரு 1/4 இன்ச்சில் அந்த ஷேப் மட்டும் கரெக்டாக ஸ்வீட் ஹார்ட் ஷேப் வந்து நீங்கள் அடிச்சிடணும். இப்போ நம்ம அந்த 1 இன்ச் எடுத்தோம் இல்லைங்களா, அது கரெக்டாக இங்கே பிசுறு தெரியக்கூடாது. இப்படி ஓவர்லாப் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. இந்த நெக் டிசைன் வந்து அவ்வளோதான். இது சிம்பிளான நெக் டிசைன் தான். நீங்கள் வந்து பேட்ச் ஒர்க் பண்ணுறேன்னு இதை டீப் எடுத்துடக்கூடாது. ஏன்னா அவங்க கேட்ட நெக்கு இதுதான் டீப்பு, அதுக்குள்ளே தான் அந்த பேட்ச் ஒர்க் வந்து கரெக்டாக வரணும்.